எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் எல்லாரும் போல சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகன் தான். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம அண்ணன் சீமானை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா அவர் தான் நம்ம தலைவர் அரசியலுக்கு வரத தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்காருல்ல. எதுக்காக எதிர்க்கிறாருன்னா, தலைவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இவர் வாங்குற 1% ஓட்டு கூட வாங்க முடியாமல் போயிடுமேன்ற ஒரு பயத்தினால தான் அவர் வரதுக்கு முன்னாடியே எதிர்த்துட்டு இருக்காரு. ஒரு தலைவனாக மதிக்கிற பண்பு வேணும். மதிக்கிற பண்பும் உங்களுக்கு இல்லை, எதிர்க்கிற துணிவும் உங்ககிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்குன்னா நீங்கள் ஒரு தலைவன்றீங்க. மக்கள் எப்படின்னா உங்களை நம்புவாங்க. ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அவனை களத்தில் சந்திக்கணும். களத்துக்கு வரவிடாமலே பண்ணக்கூடாது. வந்துட்டு முடிஞ்சால் எதிர்த்து நின்று ஜெயிங்க. இப்போ அவரோட முக்கியமான கொள்கை என்னங்க? தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணுன்றது தான் ஒரு முக்கியமான கொள்கை. இப்போ யாருங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கான்? எடப்பாடி பழனிசாமி தானே ஆண்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு தமிழன் தானே. அவர் தமிழனை ஆதரிச்சுட்டு போக வேண்டியது தானே. ஏன் அவரே ஆளணும்? அதுதான் அவரோட முக்கியமான கொள்கை. மற்றவங்க ஆளக்கூடாது. அதுக்கு தமிழன்ற ஒரு உணர்வை மக்களுடைய தூண்டிட்டு மக்களை ஏமாற்றலான்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ஒன்றும் ஏமாற மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கத்திக்கிட்டே இருந்தால் கைத்தட்டு தான் விழும், ஓட்டு விழாது. அது உங்களுக்கும் தெரியும். 8 வருஷமாக வாங்கினது நீங்கள் 1% ஓட்டு தான். அதுவே ஏதோ விழுந்துருச்சு. இனிமேலும் அது விழாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போய் மகாராஷ்டிராவில் ஆள முடியுமா? நான் போய் கர்நாடகாவில் ஆள முடியுமான்னு கேட்குறீங்களே. நீங்கள் வாழ்ந்த உங்கள் தமிழ்நாட்டிலேயே உங்களால் டெபாசிட் வாங்க முடியல. நீங்கள் எப்படின்னா போய் கர்நாடகாவில் ஜெயிக்க முடியும், மகாராஷ்டிராவில் போய் ஜெயிக்க முடியும்? எனக்கு சிரிப்பு தானே வருது. அப்படியும் நீங்கள் போய் அங்கே நின்று ஜெயிக்கலாம். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாதான் நீங்கள் சிஎம் ஆக முடியும். ஓட்டு போடாமலே சிஎம் ஆக முடியாது. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் படத்தில் சிஎம் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அங்கே தான் ஓட்டு போடாமலே சிஎம் ஆகலாம். புரியுதுங்களா? இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை சைடு ஆக்டரு ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் சொல்கிறீங்களே. அவர் என்ன சிஎம்னு சொன்னாருங்களா? கட்சி ஆரம்பிச்சோன்னு எப்படின்னா சிஎம் ஆகிட முடியும்? கட்சியில் 234 தொகுதியில் நாங்கள் நிற்கணும். நின்னதுக்கப்புறம் 134 தொகுதியாவது நாங்கள் ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் தாங்க சிஎம் ஆக முடியும். கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆக எப்படிங்க ஆக முடியும்? அவ்வளோ மக்கள் ஆதரவு ரஜினிக்கு இருக்குன்ற ஒரு பயத்தினால தானே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. சிஎம் ஆகிடுவார்னு உங்களுக்கே தெரியுது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்தார்னா ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுன்றதுனால தான் இப்படி கத்திகிட்டே இருக்கீங்க. கடைசி வரைக்கும் கத்திகிட்டே தான் இருக்கணுங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்களை பாவங்க. நீங்கள் ஒரு தலைவனாக மதிக்கிற பண்பு வேணும். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறீங்க, வாடா போடா நாயே பண்ணி நான் பேசுவீங்க. ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் உங்களுக்கு சொல்லித்தரல. உங்களுக்கு தமிழ் பண்பாடு இப்படி பேசுகிறீங்களே. ஒரு மதிக்கிற குணமாவது உங்ககிட்ட இருக்க தேவையில்ல. ஒரு குணம் கூட உங்களுக்கு இல்லையே. தலைவனுக்கு உண்டான ஒரு தகுதியே உங்ககிட்ட இல்லை. நீங்கள் எப்படி தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு தெரியும் யார் தலைவனாக ஏற்றுக்கணும், யார் தலைவனாக ஏற்றுக்கக்கூடாதுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கரெக்டாக தெரியுங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், எவன் வந்தால் நல்லது பண்ணுவான்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கச்சத்தீவில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன, மீனவர் பிரச்சனையில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன, காவிரி மேலாண்மை குழு அமைக்கிறதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மீத்தேனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஹைட்ரோ கார்பனில் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறீங்களே. மக்களுக்கு எதிராக யாருங்க சொல்ல போகிறாங்க? எல்லாருமே கச்சத்தீவை வேணும்னு தான் சொல்ல போகிறாங்க. ஹைட்ரோ கார்பனை வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு தான் சொல்ல போகிறாங்க. யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் எப்படிங்க நாங்கள் எப்படி சொல்லுவோம்? கச்சத்தீவு எங்களுக்கு வேணாங்க, நீங்களே வச்சிங்கன்னா ஒரு கட்சி தலைவர் சொல்லுவார் ஹைட்ரோ கார்பன் எங்களுக்கு வேணுங்க, எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கன்னா சொல்ல போகிறாரு, வேணான்னு தான் சொல்ல போகிறாரு. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்களே. உங்களுக்கே கேவலமாக தெரியல? ஜல்லிக்கட்டு வேணான்னா சொல்ல போகிறாரு, வேணும்னு தான் சொல்ல போகிறாரு. இதுக்கெல்லாம் வாயை திறந்துட்டா இருக்க முடியும்? சொல்லிட்டா இருக்க முடியும்? உங்களை மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். இப்போவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 20% ஓட்டு எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அதை விட அதிகமாக இருக்குன்றது தான் எங்களோட கணிப்பு. தவிர கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பாப்புலாரிட்டியும் இவ்வளோ சப்போர்ட்டும் இருக்கும்போது கட்சிக்கு வந்து உங்களை மாதிரி கத்துனா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். சிஎம் கண்டிப்பாக ஆவார். தலைவருக்கு அரசியல் வருவார், சிஎம் ஆக போகிறாரு. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கடைசி வரைக்கும் கத்திகிட்டே தான் இருக்க போகிறீங்க. பாய்.